போட்டி திருப்படிக்கு மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கரண்ட் அஃபேர்ஸ் எப்பவுமே இன்டர்வியூக்கு நீங்கள் என்னைக்கு போகிறீங்களோ அதுக்கு முந்தின நாள் டேட்டில் உள்ள நியூஸ் பேப்பர் எல்லாத்தையும் தரவாக படிச்சுடுங்க. அன்னைக்கு உள்ள டேட்டையும் தரவாக படிச்சுடுங்க. ஏன்னா நியூஸ் பேப்பர் கண்டென்ட் கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் இருந்தாலும் எக்ஸ்பெக்டடாக பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் என்னெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வர ஞாயிற்றுக்கிழமை 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சுரேஷ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா இதுக்கு மெட்டீரியல் கொடுப்பாங்க. இது கிளாஸும் எடுத்து விடுவாங்க. என்னெல்லாம் கேட்டிங்கன்னா நேஷனல் லெவலில் பார்க்கும்போது நமக்கு என்ன கேட்டிங்கன்னா காஸ்ட் சென்சஸ். நேஷனல் லெவலில் பார்க்கும்போது நமக்கு என்ன கேட்டிங்கன்னா காஸ்ட் சென்சஸ், அப்புறம் டீலிமிட்டேஷன் கமிட்டி. ஏற்கனவே வந்து டீலிமிட்டேஷன் கமிட்டி பார்த்துருக்கோம். 16th ஃபினான்ஸ் கமிஷன் அரவிந்த் பனகாரியா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. 16th ஃபினான்ஸ் கமிஷன், அப்புறம் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், அடுத்தது அந்த உமன்ஸ் ரிசர்வேஷன், அடுத்தது யூஜிசி கைட்லைன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம எடுத்துட்டோம் எக்கனாமிக் சர்வே ஆஃப் தமிழ்நாடு. ஏன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பட்ஜெட்டு, அடுத்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டு, கவர்னர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, அப்புறம் டங்ஸ் அண்ட் மைனிங்கு, அடுத்து கிரிமினல் லாஸ். இந்த 3 லா கொண்டு வந்திருக்காங்களே அது தமிழ்நாடுடைய ஸ்டாண்ட் என்ன, 2 லாங்குவேஜ் பாலிசி, 1 ட்ரில்லியன் எக்கனாமி, நியூ ராம்சார் சைட் தமிழ்நாடு, ஃபிஷர்மேன் இஷ்யூ, ஏன்னா அயன் ஏஜ் சைட்டு சிவகலை. அப்புறம் இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்க்கும்போது இப்போ வந்து ட்ரம்ப் தான் எல்லாத்துக்குமே முக்கியமான. என்ன கேட்டிங்கன்னா ட்ரம்ப் தான் ஒரு முக்கியமான இது. அப்போ நமக்கு அதில் என்ன பார்க்குறாங்க கேட்டிங்கன்னா டொனால்டு ட்ரம்புடைய பாலிசி வந்து இந்தியாவை எப்படி அஃபெக்ட் பண்ணுது. ரஷ்யா உக்ரைன் வார் வந்து போயிட்டு இருக்குது. அதுக்கு சமாதான உடன்படிக்கை போட்டுட்ருக்காங்க. உக்ரைன் கமாஸ் பிரச்சனை போனாலும் திரும்ப வந்து அவங்க வந்து ஃபைட் போயிட்டு இருக்குது. இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை வேர்ல்டு லெவலில் முக்கியமான இஷ்யூ. பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இந்த பென்ஷன் ஸ்கீம் பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்குது. அப்புறம் கைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட், ரீசெண்டாக உள்ள கைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்லாம் எடுத்து பார்த்துக்கிறோம். இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இது ரிலேட்டடாக பார்த்து வச்சுக்கிறோம். மெயின் இம்பார்ட்டன்ட்னா என்னைக்கு டேட் நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்க அதுக்கு முந்தின டேட் நியூஸ் பேப்பர் எல்லாம் பார்த்துக்கிட்டீங்க. அன்னைக்கு டேட்டில் உள்ள நியூஸ் பேப்பர் எல்லாமே பார்த்துக்கிட்டீங்க. கண்டிப்பாக ஒரு மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். ரெகுலராக பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா மார்க் இன்டர்வியூ போயிட்டு இருக்குது. இது போக ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். மெட்டீரியலும் கொடுத்துருவாங்க. அது போக பார்த்தீங்கன்னா கிளாஸும் ஒரு ஓரியன்டேஷன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கண்டு பயந்துட்டு இருக்காங்க. அது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மைனர் பார்ட்டு தான். மேஜர் பார்ட் என்னென்னா செல்ஃப் இன்ட்ரோ, உங்கள் டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைலு, ஏன்னா உங்கள் சப்ஜெக்ட்டு, பிறகு டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபைல், அதுதான் மேஜராக வந்து ப்ளே பண்ணும். அதனால் இருந்தாலும் அவங்க வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தெரியலன்னா நமக்கு ஒரு பயமாயிரும். பயப்படக்கூடாது. இன்டர்வியூங்கிறது உங்களுடைய கான்ஃபிடன்ஸை செக் பண்ணக்கூடியதான். அதனால் தைரியமாக அட்டன் பண்ணுங்க. தேங்க்யூ.